ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலில் இன்றைய தினம் மே 19 2024 இன்று ஞாயிறு. ஸோ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கின்ற வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1 முன்பணம். முன்பணம் இதுக்கு என்ன சொல்லலாம்? அட்வான்ஸ் கொடுக்கறது. தமிழில் என்ன சொல்லலாம்? அச்சாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அச்சாரம் போட்டாச்சா அப்படின்வாங்க. அச்சாரம்னா ஒரு ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி, ஒரு முன்பணம் கொடுத்து அதை ரிசர்வ் பண்ணி வைக்கிற மாதிரி. அச்சாரம் போட்டுடலாம். 1 மேலிருந்து கீழும் பார்த்துடலாம். ஆல ஆரம்பிக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். சாப்டர் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல். சாப்டர் 1, 2, 3ன்னு படிச்சிருப்போம் ஆங்கிலத்தில். சாப்டர்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்க? இது அத்தியாயம். அத்தியாயம் 1 அப்படின்னா நாவல்களில் பார்த்துருப்பீங்க, தமிழ் நாவல்களில். அதாவது நாவல் கூட ஆங்கில சொல்பா, புதினம் தான் சொல்லணுமா. அத்தியாயம். சரி. 6 இடமிருந்து வலம். யாழ் ஆரம்பிக்குது. புனித சுற்றுலா. புனித சுற்றுலா யாத்திரை தான். யா இருக்குது. ரை போட்டுடலாம். சாதின்னு இருக்குதுப்பா. 2 மேலே இருந்த கேள்வி. என்ன சாதின்னு பார்க்கலாம். அது செவ்வந்தி மலரை இப்படியும் சொல்வர், இப்படியும் கூறுவர். செவ்வந்தி பூவுக்கு வேறு என்ன பேர்கள் இருக்கின்றன? சிவந்தி அப்படின்வாங்க. செவ்வந்தியை சிவந்தி சொல்லுவாங்க. சாமந்தின்னு சொல்லலாம். சாமந்தி பார்த்திங்கன்னா, சாமந்தி பூ பார்த்துருப்பீங்க, சாமிக்கு வைக்கிற பூ. அந்த பூ இந்த குடும்பத்தை சேர்ந்தது தான். அது செவ்வந்தி மலர் குடும்பத்தை சேர்ந்தது தான் சாமந்தி பூ. 11 வளம் இருந்த இடம். இம்ல முடியுது. ஒழுக்க குறைபாடு. ஒழுக்க குறைபாடு என்னது? ஒரு நாரப்பைய அப்படின்வாங்கள்ல. சரி, இம்ல முடியுது. ஒழுக்க குறைபாடு என்ன சொல்லலாம்? இருங்க, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 10 மேலிருந்து கீழ். ஆகாயம் மேலே பாதாளம் டேஸ். இது ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே அப்படின்ட்டு வரும். பழைய பாடல் ஒன்று. 7 மேலிருந்து கீழ் பார்க்கலாம். 7 மேலிருந்து கீழ். டேஸ்தால் மட்டுமல்ல சிரித்தாலும் கண்ணீர் வரும். அழுதால் மட்டுமல்ல சிரித்தாலும் கண்ணீர் வரும். அழு போட்டுடலாம். அழுதால் மட்டுமல்ல சிரித்தாலும் கண்ணீர் வரும். லுகீயம்னு இருக்குது. லுகீயம். 11 வளம் இருந்த இடம். ஒழுக்க குறைபாடு. ஒழுக்க குறைபாடுக்கு லுகீயம் போட்டு என்ன சொல்லலாம்? ஒழுங்கீனம் சொல்லலாமா? ஒழுக்க குறைபாடு ஒழுங்கீனம். ஒழுங்கீனம். சரி, அப்படியே இங்கே போயிடலாம். 3 போயிடலாம். இடமிருந்து வளம். உணவு. உணவுக்கு 4 இடத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. சாப்பாடு, ஆகாரம், அன்னம். சரி, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 5 கீழ் இருந்து மேல். நம் பூமி டேஸ் விளைஞ்ச மண். நம் பூமி என்ன விளைஞ்ச மண்ணுன்னு சொல்லுவாங்கப்பா. நிறைய விளையுது நம்ம ஊரில். இது பொன் விளையும் பூமி அப்படின்வாங்க. ஏன்னா இங்கே 3 எழுத்துல போடணும். ஸோ இது வீரம் விளைஞ்ச மண் அப்படின்ட்டு கஸ்தூரி ராஜா படம்லாம் எடுத்திருப்பார். அந்த டைட்டிலே கொடுத்துடலாம். வீரம் விளைந்த மண். ஸோ இது வீதானான்னு பார்த்துடலாம். 5 வளம் இருந்த இடம் அப்படின்னு பார்த்துடலாம். வீரமங்கை. வீரமங்கைனா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார்லாம் போட முடியாது. வீணே ஆரம்பிக்குது. வீரமங்கை வீயில் ஆரம்பிக்கிறது. வீராங்கனைன்னு போட்டுடலாமா? வீராங்கனை. 4 மேலிருந்து கீழும் நை வருதான்னு பார்த்துடலாம். 4 பொண்டாட்டி. பெண்டாட்டி. பொண்டாட்டி இல்லை, பெண்டாட்டி. பெண்டாட்டி நை இருக்குது. மனைவி. ஐயோ, நானே தொண்டைக்கட்டில் கஷ்டப்பட்டுருக்கேன். இவர் வேறு பின்னாடி கத்திக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர். ரொம்ப தொல்லை பண்ணுறாருப்பா. சரி, இங்கே இம்ல முடியுது. இது என்னென்னு பார்க்கலாம். 3 இடமிருந்து வளம். உணவு. உணவுக்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம்? இம்ல முடியுதுன்னா இது சாப்பாடு இல்லை. அன்னம் போடலாம், ஆகாரம் போடலாம். உங்களுக்கு இன்றைக்கி வாஸ்துப்படி எது நல்லா இருக்கோ அதை போடுங்க. எதுக்கு அவங்க பரிசு கொடுப்பாங்கன்னு ஆகாரம் கூட போடலாம். உணவுனா இது பொறுப்பாசிரியருக்கு தான் தெரியும். ஆகாரம் அப்படின்னு போடலாம், இல்லைனா அன்னம்னு போடலாம். இதுக்கு எந்த விடை நல்ல விடை என்று உங்களுக்கே தெரியும். பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ.
ஆனால் பொறுப்பாசிரியருக்கு பிடிச்ச விடைக்கு தான் அவர் வந்து பரிசு கொடுப்பாரு. எல்லாம் 2 விடை அனுப்பி விடுங்க, இதில் போட்டு ஒன்று அனுப்புங்க, இது போட்டு ஒன்று அனுப்புங்க, ஏதாவது ஒன்று செலக்ட் ஆகலாம். 9 கீழே இருந்து மேல் ராள முடியுது. 9 கீழே இருந்து மேல் கவுன் ஆங்கிலத்தில். கவுன் வந்து ஆங்கிலத்திலேயே, கவுன் என்றைக்கு தமிழ் வார்த்தையாச்சு, ஏதோ இதுக்கு ஆங்கிலத்தில் கேட்குறாங்க. இந்த கவுனை பற்றி திருவள்ளுவர் திருக்குறளில் அப்புறம் பாரதியார்லாம் ஏதோ பாட்டெலாம் பாடி வச்சுருக்காங்களா என்ன? கவுனே வேறு மொழி வார்த்தை தான். சரி, ரான் இருக்குதுப்பா, கலைஞ்சிருக்கின்ற வார்த்தை வரையும் இது ஆங்கிலத்தில் கொடுத்து கலைச்சி வேறு போட்டிருக்காங்க. ஃப்ராக் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ரா வந்துச்சுன்னா ஃப்ராகு. முதல் எழுத்தை எப்பவுமே கலைக்க மாட்டாங்க. இப்போ போட்டேன் ராய்க்கு ஃப்ராக். 8 இடம் இருந்த வளம் வீம்பு. வீம்பு வந்து இப்போ இருக்குதுப்பா. வீம்புக்கு என்ன சொல்லலாம்? கர்வம், திமிரு, வீம்பு அலையிறாம்பார் அப்படின்வாங்க. இப்போ இருக்குது, அது என்ன சொல்ல வராங்க நீங்கள் பார்க்கலாம். 12 கீழே இருந்து மேல் பார்க்கலாம். 12 சமாதான பறவை. சமாதான பறவை வந்து புறா தான். புறா நிறைய தூதுலாம் போயிருக்குல்ல, அதான் வந்து சமாதான பறவைன்னு வச்சுருக்காங்க. ராப் அப்படின்னு இருக்குது. 8 இடம் இருந்து வளம் வீம்பு. ராப் அப்படின்னா என்ன போடலாம் வீம்புக்கு? வீம்பு வீராப்பு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். வீராப்பு. சரி, அப்படி இந்த 13 தனியாக இருக்க அடைக்கலம் கொடுக்கலாம். 13 இடம் இருந்து வளம் மரம். மரத்திற்கு இன்னொரு வார்த்தை தரு போட்டுடலாம். அப்புறம் அப்படியே இதுக்கு போயிடலாமா? 17 இடம் இருந்து வளம் தானிய குவியல். தானிய குவியலுக்கு என்ன சொல்லலாம்? தானியங்களை குவித்து வைக்கும் இடம் குதிர். எங்கள் அப்பா குதிர்க்குள்ளே இல்லைன்ட்டு ஒரு காமெடியான கதை உண்டு. குதிர் என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம். இங்கே 17 கீழே இருந்த மேல் 3 எழுத்து விருந்தினர். விருந்தினருக்கு விருந்தாளி சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லலாம்? விருந்தினருக்கு விருந்தாளி தான் தமிழ் வார்த்தை. சரி, நீங்கள் என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம். 14 வலம் இருந்த இடம் தெரு. தெரு என்றால் வீதி. வீதி போட்டாச்சு. தீயில முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை 17 விருந்தினர். விருந்தினருக்கு தமிழில் தீயில வார்த்தைலாம் இல்லைங்க. 3 எழுத்தில் இன்னொரு வார்த்தை இருக்குது, அது வடமொழி சொல். ஹிந்தியில் வந்து உபயோகப்படுத்துவாங்க அதிதி. இது சமஸ்கிருத சொல்லாக இருக்கலாம். அதிதி என்ன சொல்லுவாங்கன்னா அதிதி தேவோ பவ அப்படின்வாங்க. அதாவது விருந்தாளி. தேவோனா கடவுளாம். ஸோ கடவுள் மாதிரியா விருந்தாளி வந்து அதுதான் சொல்லுவாங்க அதிதி தேவோ பவன்ட்டு. அதிதினா விருந்தாளிங்க. ஆனால் அது தமிழ் வார்த்தையே இல்லையே. இவங்க வடமொழி சொல்லுன்னா அது கொடுத்துருக்கலாம். 17 விருந்தினர் வடமொழியில் அப்படின்னு போட்டிருக்கலாம். சரி, 17 இடம் இருந்த பலம் ஆல ஆரம்பிக்குது. தானிய குவியல். தானிய குவியல் ஆல எப்படி போடலாம்? தானிய குவியல். தானியத்தை குவித்து வைப்பது வந்து நீங்கள் இதை போட்டு வந்துடலாம். ஒரு வார்த்தை சட்டுன்னு வாயில் வர மாட்டேங்குது, ஆனால் உண்டு ஒரு வார்த்தை. நீங்கள் 16 மேலிருந்து கீழ் பகலுக்கு எதிரானது கடைசி எழுத்து இல்லை. பகலுக்கு எதிரானது இரவு. இரவு கடைசி எழுத்து இல்லையா, விட்டுருக்காங்க. 15 பார்த்துடலாம். மேலிருந்து கீழ் அலறல். அலறலுக்கு என்னப்பா இன்னொரு வார்த்தை? அலறல் சத்தம். இனி 3 இடத்துல போடணும். இதை போட்டு வந்துடலாம். 16 இடமிருந்து பலம் மிருதுவான பஞ்சு டேஸ் பஞ்சு. ஈல ஆரம்பிக்குது. இலவம் பஞ்சு தான். இலவம் பஞ்சு. ல இருக்குது. 15 மேலிருந்து கீழ் அலறல். அலறலுக்கு இன்னொரு வார்த்தை ல வருது. ஓலம் போடலாம். ஓலம். இங்கே அறம் வந்துருச்சு. 17 தானிய குவியல் வந்து அம்பானி. அம்பானி இல்லை, அம்பாரம். அம்பானிக்கிட்ட தானிய குவியல்லாம் இருக்கும், ஆனால் இது அம்பாரம். அம்பாரம் என்றால் வந்து நெல்லை வந்து கூச்சி வச்சுருக்கிறது அம்பாரம்னுவாங்க. ஸோ அம்பாரம் சரியான வார்த்தை. இங்கே 18 கீழே இருந்த மேல் இம் இருக்குது. சிங்கம் வேறு சொல். சிங்கத்துக்கு வேறு என்ன சொல்பா இருக்குது? சிங்கம். இம் இருக்குது 4 எழுத்து. சிம்மம் போடலாமா? சிம்மம். சிம்மம். 18 இடமிருந்து வலம் இல்லை, 19 வலம் இருந்த இடம் இருக்கும் கண்டிப்பாக. அழிவு. அழிவுக்கு சீல முடியுது ஒரு வார்த்தை. என்ன போடலாம்? அழிவு. வீழ்ச்சி போடலாமா?
வீழ்ச்சி. வீண் ஆரம்பிக்குது. 19 கீழ் இருந்து மேல். இல்லம் வேறு சொல். இது வந்து வீடு. அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். சரி, அப்படியே வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, எப்படி பரிசுக்கு இது அனுப்பணும் தெரியல அப்படின்னா வந்து அதுக்கான விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வரும் வெள்ளிக்கிழமைக்குள் விடைகளை அவங்களுக்கு அனுப்பிடணும் நீங்கள். சரியா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து விடைகளை வந்து இன்லாண்டு கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ எழுதி உங்களது முழு முகவரி மற்றும் பின்கோடு எண்ணையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பவும். முட்டை கடுதாசி போட்டு வச்சிங்கன்னா அதை தூக்கி அப்படியே குப்பையில் போட்டுருவாங்க. முழு முகவரி அப்புறம் பின்கோடை சேர்த்து அனுப்பணும், எழுதி தான் அனுப்பணும். உரையின் மீது கீழ்கண்ட விலாசத்தை மட்டும் எழுதி அனுப்பினால் போதுமானது. குறுக்கெழுத்து போட்டி. பொறுப்பாசிரியர் தினமலர் வாரமலர், தபால் பெட்டி எண் 403, சென்னை 14. கொரியரில் கூட அனுப்பலாம். இதை இன்லாண்ட் லெட்டரில் தான் அனுப்பணுன்ட்டு இல்லை. அப்படி இல்லைனா இமெயிலையும் அனுப்பலாம். vaaramallar@dinamalar.in என்ற இமெயில் முகவரிக்கும் அனுப்பலாம். போட்டியில் கலந்து கொள்ளும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட மொபைல் ஃபோன், உங்களோட பேங்க்கு பேர், அப்புறம் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு ஒன்று இருக்குது. பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்புக்கில் கிடைக்கும், எல்லா செக் புக்லேயும் செக்கில் எழுதியிருக்கும். இந்த ஐஎஃப்எஸ்சி நம்பரையும் சேர்த்து எழுதி அனுப்பணும். அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணத்தை போடுவாங்க. அவ்வளோதான். இன்று என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.